உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். அமெரிக்காவில் வங்கதேச தூதரகத்தில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். ராஜா, இந்த போராட்டம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் பெரும் கலவரமாக நேற்று வெடித்த நிலையில் தலைநகர் டாக்காவில் உள்ள ஷேக் ஹசீனாவின் கட்சி அலுவலகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. வங்கதேச தந்தை என அழைக்கப்படும் முஜிபுர் ரஹ்மானின் சிலை அடித்து நொறுக்கப்பட்டது. போராட்டத்தின் உச்சகட்டமாக டாக்காவில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வன்முறை கும்பல் நேற்று நுழைந்தது. டாக்காவில் உள்ள பிரதமர் அதிகாரப்பூர்வ வீட்டிலும் ஆயிரக்கணக்கானோர் நுழைந்து சூறையாடினர். பிரதமர் இந்த நிலையில் அந்நாட்டின் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து ஷேக் ஹசீனா அங்கிருந்து தப்பி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இத்தகைய சூழலில் நாட்டின் ஆட்சி பொறுப்பை ராணுவம் ஏற்றுக்கொண்டது. இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் போராட்டக்காரர்கள் இந்த வங்கதேச தூதரத்தில் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் நியூயார்க்கில் உள்ள வங்கதேச தூதரத்தை முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் அங்குள்ள முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா உருவப்படங்கள் மற்றும் அவர் சார்ந்த பொருட்களை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் அகற்றவில்லை என்றால் நாங்களே அகற்றுவோம் என்ற கோஷங்களை எழுப்பினர். பிறகு ஷேக் ஹசீனா உருவப்படத்தை அதிகாரிகள் அகற்றும் போராட்டக்காரர்கள் அதிகாரிகளை வைத்து அகற்றும் காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.